السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشكرون. قال النبي صلى الله عليه وسلم: القتل في سبيل الله شهادة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்குமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமிக்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரம் மார்ச் 15 ஜும்மாவுடைய தினத்தில் நாம் ஜும்மாவை ஆரம்பிப்பதற்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக நியூசிலாந்தில் 2 பள்ளி வாயில்களில் கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட சுமார் 50 இஸ்லாமியர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சுமார் 42 பேர் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயிரோடு போராடி கொண்டிருக்கிற நிகழ்வு. ஜும்மாவை துவங்குவதற்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த நிகழ்வு குறித்த முழுமையான விவரங்கள் அப்போது நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அப்போதும் நாம் அல்லாஹ்வுக்காக கண்ணீர் வடித்தோம். நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களை இழந்ததற்காக அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா இப்படி ஒரு ஷஹாதத்தை, இப்படி ஒரு நிகழ்வை அவர்களுக்கு தந்ததற்காக அந்த துயர சம்பவம் நமக்கு கவலைகளையும் துக்கத்தையும் தந்தது. இறைவன் மகா பெரியவன். அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மகா சூழ்ச்சியாளன் நான் என்று சொல்வான். அதற்கொப்ப இன்று இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அதே இடத்தில் நியூசிலாந்தின் தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த கிரைஸ்ட் சர்ச் என்கிற மஸ்ஜித் நூர் பள்ளிவாயில் இன்று இருந்த நிகழ்வு, அதை நாம் லைவில் பார்க்கிற போது, நேரடியில் பார்க்கிற போது இன்றும் நம்முடைய கண்கள் கண்ணீர் வடித்தது. அது கவலை கொண்டான கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர்.
சென்ற வாரம் நடந்த ஒரு கொடூர தாக்குதல், 50 சகோதர சகோதரிகளை இழந்தோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ஒரு வாரத்திற்குள்ளாக நியூசிலாந்தில் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம் உண்மையில் சந்தோஷத்தை வரவழைக்கிற மாற்றமாக மாறியிருக்கு. தாக்குதல் நடந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு நடைபெறுகிற பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றத்தில் அங்கு உயிர் நீத்த இஸ்லாமியர்களுக்காக அஞ்சலி செலுத்த வேண்டும் என்கிற அவர்கள் முறைப்படி அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இமாமை வரவழைத்து இமாமின் மூலமாக பாராளுமன்றம் அன்று துவங்குவது குர்ஆனுடைய வார்த்தைகளை கொண்டு பாராளுமன்றம் துவங்குகிறது. பாராளுமன்றத்தை ஆரம்பிக்கக்கூடியவர் இன்று இந்த நிகழ்வு குர்ஆனோடு ஆரம்பிக்க போகிறது என்று அதை தொகுத்து வழங்கக்கூடியவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இமாம் சலாம் சொன்னதல்ல, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருடைய வாயிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தையோடு பாராளுமன்றத்தை துவங்குகிறார். இமாம் அவர்கள் ஓதுகிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறார். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அவர்கள் குறித்து இறந்து போனவர்கள் சடலங்கள் என்று நீங்கள் பேசாதீர்கள். பல் அஹ்யாஉன் வலாக்கின் லா தஷ்குரூன். அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், ஆனால் அதை நீங்கள் உணர மாட்டீர்கள். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் பல சோதனைகளை தருவான். பயத்தின் மூலமாக சோதனையை தருவான், பசியின் மூலமாக சோதனையை தருவான், வனக்ஸின் மினல் அம்வால் பொருளாதார நஷ்டத்தின் மூலமாக சோதனையை தருவான், வல் அன்ஃபுஸ் உயிர் நஷ்டத்தின் மூலமாக சோதனையை தருவான், வஸ்ஸமராத் பழங்களில் ஏற்பட்ட நஷ்டத்தின் மூலமாக சோதனையை தருவான், வபஷ்ஷிரி ஸாபிரீன் யார் இந்த சோதனைகளை எல்லாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் சுப செய்தி. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அந்த சுப செய்தி பெற்றவர்கள், அந்த நல்லவர்கள் தங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டால், துக்கம் ஏற்பட்டால், காது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள் என்று முடிகிற சூரத்துல் பக்கராவுடைய அத்தியாயங்கள் ஓதப்பட்டு பாராளுமன்றம் துவங்குகிறது. அதற்குண்டான டிரான்ஸ்லேஷன் வாசிக்கப்படுகிறது. இந்த ஆயத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதற்குண்டான டிரான்ஸ்லேஷன் பாராளுமன்றத்தில் வாசிக்கப்படுகிறது. அதை கேட்டு பாராளுமன்றத்தில் இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த மற்ற இனத்தை சார்ந்த ஒவ்வொரு எம்பியும் கண்ணீர் வடிக்கிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பெண் எம்பி தேம்பி தேம்பி அழுகிறார் இந்த ஆயத்தை கேட்ட உடனே. இந்த ஆயத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் கேட்ட உடனேயே ஒரு பெண் எம்பி அழுகிறார், பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆண் எம்பி தட்டி கொடுக்கிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை எங்கே தந்திருக்கிறார். இதை நினைத்து சந்தோஷப்படுவதா, தாக்குதலில் நம் உயிருக்கு உயிரான சகோதரர்களை இழந்ததை நினைத்து நாம் கஷ்டப்படுவதா என்ற அந்த நாட்களை கடந்து, உண்மையில் ஒரு கிறிஸ்துவ நாடாக இருந்தாலும் கூட நியூசிலாந்து இந்த விஷயத்தில் நடந்து கொண்ட நடைமுறை ஒட்டுமொத்த நாட்டையும் அந்த நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கு. ஜெசிந்தா அந்த நாட்டினுடைய 37 வயது நிறைந்திருக்கிற பிரதம மந்திரி, PM 37 வயது நிறைந்திருக்கிற ஒரு பிரதம மந்திரி நடந்து கொண்ட நடைமுறைகள் ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. ஒரு நாடுனா இப்படித்தானே இருக்கணும் என்று நினைக்க வைத்திருக்கிறது. தி செகண்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட், உலகத்திலேயே அமைதியான நாடுகளில் 2வது இடத்தை பிடித்த நாடு என்கிற
பெயருக்குரிய நியூசிலாந்து உண்மையில் ஏன் அந்த பெயரை பெற்றது என்பதை இன்றைய ஜும்ஆவின் தினத்தில் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஜெசிந்தா பிரதம மந்திரி அறிவிக்கிறார் அன்றே பாராளுமன்றத்தில், அடுத்த வார ஜும்ஆ தொழுகையினுடைய பாங்கு நியூசிலாந்தினுடைய நாட்டின் ஒவ்வொரு வானொலியிலேயும் ஒவ்வொரு தொலைக்காட்சிகளிலேயும் ஒளிபரப்பப்பட வேண்டும். கட்டாயமாக நியூசிலாந்தினுடைய ஒவ்வொரு இடங்களிலேயும் பாங்கலி சப்தம் கேட்க வேண்டும், பாங்கு ஒளிபரப்பப்பட வேண்டும். பாங்கு ஒளிபரப்பப்பட்ட பிறகு நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமக்களும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும். பாராளுமன்றத்தில் ஒரு இயக்கம், தன்னார்வ தொண்டு நிறுவனம் தாமாக முன்வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அன்றைய தினத்தில், ஜும்ஆவுடைய தினத்தில், நாம் எல்லோரும் அந்த நாளில் எங்கு தாக்குதல் நடைபெற்றதோ அங்கே நாம் ஒன்று கூடுவோம், நாம் முஸ்லிம்களோடு சகோதரர்களோடு சேர்ந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவோம். அதனுடைய அடையாளமாக நியூசிலாந்தை சார்ந்த ஒவ்வொரு பெண்மணிகளும் இஸ்லாமியர்கள் அணிவதைப் போல ஸ்கார்ஃப் அணிந்து அந்த நிகழ்வில் நாம் கலந்து கொள்வோம் என்கிற அறிவிப்பை வெளியிடுகிறது. இன்றைய ஜும்ஆவினுடைய தினத்தில், இன்றைய ஜும்ஆவினுடைய பாங்கு நியூசிலாந்தினுடைய பட்டி தொட்டிகளில் எல்லாம் ஒலிக்கிறது. நாட்டில் இஸ்லாமியர்களுடைய நிலை 1.2%. 48 லட்சம், சுமார் 48 லட்சம் மக்கள் தொகை கொண்டிருக்கிற அந்த நியூசிலாந்தில் 46,000 பேர் தான் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். 1% மட்டுமே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த நாடு வழங்கி இருக்கிற அந்த எண்ணங்கள், சந்தோஷப்படத்தக்க அந்த விஷயங்கள், நாட்டினுடைய நடைமுறை, அந்த நிகழ்வில் PM வந்து கலந்துகிறார், பிரைம் மினிஸ்டர் வர்றார், வந்து கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு அங்கேயே அந்த இடத்தில் ஜும்ஆவுடைய பாங்குகளுடைய அந்த சந்தர்ப்பத்தில் நியூசிலாந்தினுடைய பிரதமர் ஜெசிந்தா அறிவிப்பு செய்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், when any part of body suffers, the whole body feels pain. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடலில் ஒரு உறுப்பு காயப்படுமேயானால், ஒரு உறுப்பு வலியை உணர்மையானால் அந்த வலி, அந்த காயம் ஒரு உறுப்புக்கல்ல, ஒட்டுமொத்த உடலும் அதன் வலியை உணரும் என்று சொன்னவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நியூசிலாந்து மவுண்ட் வித் யூ, we are one. நியூசிலாந்து உங்களோடு சேர்ந்து அழுகிறது, நாங்கள் உங்களோடு ஒருவராக இருக்கிறோம் என்கிறார். 1% இஸ்லாமியர்களை கொண்டிருக்கிற ஒரு நாடு எப்படி இரண்டாவது அமைதிகரமான நாடு என்கிற பெயரை பெற்றது என்றால் 37 வயதுடைய அனுபவம் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. 40 வயசு தாண்டாதான் கொஞ்சம் அனுபவங்கள் கிடைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு கம்மியா இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும், இளம் ரத்தமாக இருக்கும், துடிப்புள்ள ரத்தமாக இருக்கும். அப்படி பேசப்படுகிற 37 வயதுடைய ஜெசிந்தா பேசுகிற பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை நியூசிலாந்தில் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இன்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதை பார்க்க வந்தவர்கள், கலந்து கொண்டவர்கள் லட்சக்கணக்கான மக்கள். நியூசிலாந்தினுடைய எல்லா பாகங்களில் இருந்தும் மஸ்ஜித் நூருக்கு இன்று படையெடுத்து வந்திருக்கிறார்கள் மக்கள். மிகப்பெரிய பாதுகாப்பு நாட்டின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் மேல சுத்திட்டே இருக்குது, ஒட்டுமொத்த பாதுகாப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வெளியில் கூட்டம் பத்தாது என்பதற்காக பள்ளிக்கு வெளியிலேயே இமாம் சாப் புக வைக்கிறார். ஒட்டுமொத்த மக்களும் இஸ்லாமியர்கள் தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள். அப்படி கலந்து கொள்கிற போது சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் பின் டிராப் சைலண்ட் என்பார்கள். அதே போல அவ்வளவு அமைதி காக்கிறார்கள். யாரும் எந்த பேச்சும் கிடையாது, எந்த அனாச்சாரமான விஷயங்களும் கிடையாது. பள்ளிவாசல்ல அமைதியா இருங்க, அமைதியா இருங்கன்னு ஏலான் செய்ய வேண்டியது இருக்குது. தயவு செய்து தொழுகை நடக்கும்போது பேசாதீங்க, பயான் நடக்கும்போது நோண்டாதீங்க என்று பேச வேண்டியது இருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மகா சூழ்ச்சியாளர். அவன் சாதாரணமான அல்ல. இவன் ஒன்றை யோசித்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்துக்கு சாதகமான பலதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்கே நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார். ஒட்டுமொத்த நியூசிலாந்தும் அங்கே ஒன்று கூடுகிறது. யாரெல்லாம் வீடுகளில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எங்கெங்க இருக்கிறார்களோ அங்கிருந்தே இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அவரவர்களுடைய பாஷையின்படி
கடவுளை அவர்களுக்கு அவர்களுடைய வாயிலை திருப்திப்படுத்துவாயாக என்று ஒவ்வொருவரும் பேசுகிற அந்த பேச்சு. எம்பி அல்ல, பிரதம மந்திரி அல்ல, ஒரு சாதாரண நியூசிலாந்தினுடைய குடிமகன் கூட இவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் தான் என்று பேசல. இவர்கள் தீவிரவாதிகள் தான், இவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் தான் என்று அந்த நாட்டினுடைய ஒரு நபர் கூட பேசல. மாறாக ஜெசிந்தா பிரதம மந்திரி பாராளுமன்றத்தில் பேசுகிறார். குர்ஆனுடைய இந்த ஓசைக்கு பிறகு அவர் சொல்கிற போது, that's why you will never hear me mention his name. He is a terrorist, he is a criminal. எவன் தாக்குதல் நடத்தினானோ ஒரு கிறிஸ்துவன், அந்த நாட்டை சார்ந்தவன், ஆஸ்திரேலியனாக இருந்தாலும் கூட அந்த நாட்டுக்கு உட்பட்டவர், தன்னுடைய மதத்தை சார்ந்தவர், ஆனால் தன் மதம் சார்ந்த ஒரு அயோக்கியனை குறித்து அந்த பிரதம மந்திரி பேசுகிற போது சொல்கிற வார்த்தை, he is a terrorist, அவன் ஒரு தீவிரவாதி, he is a criminal, அவன் ஒரு குற்றவாளி. எனவே அவனுடைய பெயரை கூட என் நாவால் நான் உச்சரிக்க மாட்டேன். பாராளுமன்றத்தில் பிஎம் பேசுகிற பேச்சு, அவன் ஒரு அயோக்கியன், இஸ்லாமியர்களை தாக்கியவன், இஸ்லாமியர்கள் அமைதியாக இருந்தவர்களை செய்தவன், அவன் ஒரு அயோக்கியன். எனவே அந்த அயோக்கியனுக்கு யாரும் வக்காலத்து வாங்கக்கூடாது, அவன் பெயரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன், அருவருப்பாக கருதுகிறேன் என்று ஒரு பிஎம் சொல்றார். இன்றைய பத்திரிகைகளும் சரி, இன்றைய டெலிவிஷன்களும் சரி, நியூசிலாந்தில் முழுக்க முழுக்க மிக குறிப்பாக த நியூஸ் என்று சொல்லப்படுகிற நியூசிலாந்தினுடைய பத்திரிகையினுடைய முகப்பு பக்கம், தலைப்பு பக்கமே சலாம், பீஸ் என்கிற வார்த்தையோடு ஆரம்பிக்கும். அமைதி நிலவட்டும், அமைதி ஏற்படட்டும் என்கிற வார்த்தையோடு, சலாம் என்கிற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் சொர்க்கம் அடைய வேண்டுமா, உண்மையான முஃமினாகாமல் சொர்க்கம் கிடைக்காது. உண்மையான முஃமினாக வேண்டுமா, உங்களுக்குள் சகோதரத்துவம் ஏற்படாத வரை முஃமினாக முடியாது. உங்களுக்குள் சகோதரத்துவம் ஏற்பட வேண்டுமா, நான் ஒன்றை சீக்கிரம் அழகாக சொல்லி காட்டுகிறேன், உங்களுக்குள் அஃஷுஸ் சலாம், சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தையை பரப்புங்கள், ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லுங்கள், அதன் மூலமாக நீங்கள் அமைதியை காண்பீர்கள். அந்த அமைதி தான் உங்களை உண்மையான முஃமினாக்கும். நீங்கள் உண்மையான முஃமினானால் தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வார்த்தை நியூசிலாந்தினுடைய ஒவ்வொரு இடங்களிலேயும் இன்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதன் மூலமாக சொல்லி காட்டினார். இன்றைய ஜும்ஆவுடைய குத்பா உரையில் நியூசிலாந்தில் அந்த மஸ்ஜிது நூர்னுடைய இமாம் ஜமால் பௌதா அவர்கள் இன்றைய குத்துபா உரையை படிக்கிற போது, குத்துபாவில் பிரசங்கம் செய்கிற போது, அன்றைய நிகழ்வையும் போன வார வெள்ளிக்கிழமையையும் இந்த வார வெள்ளிக்கிழமையையும் ஒன்று சேர்த்து காட்டுகிறார். அன்றைய ஜும்மாவின் பொழுது நான் எதிரியை பார்த்தேன், நான் அந்த டெரரிஸ்டை பார்த்தேன், அவருடைய கண்களில் ஒரு வெறி இருந்தது, ஒரு கோபம் இருந்தது. இந்த இஸ்லாமியர்கள் மீது, இந்த முஸ்லிம்கள் மீது அனல் கக்குகிற அந்த நெருப்பு இருந்தது. ஆனால் அதே இன்றைய ஜும்ஆவில் நான் இவர்களை பார்க்கிறேன், இந்த நாட்டு மக்களை பார்க்கிறேன், இவர்கள் எம்மை பார்க்கிற, இவர்கள் இஸ்லாமியர்களை பார்க்கிற இந்த அன்பான பார்வை, இந்த மகத்துவம் வாய்ந்த பார்வை, இந்த நெருடலான பார்வை உண்மையில் எனக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று குத்பாவுடைய பிரசங்கத்திலேயே இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். சொல்கிற வார்த்தை, போன வாரம் ஜும்ஆ உண்மையில் எங்களுக்கு ஒரு கருப்பு தினம்தான், வேதனை தருகிற விஷயம்தான். எங்களுடைய இதயங்கள் உடைந்து போயிருக்கிறது, இன்னும் ஒட்டப்படவில்லை. சென்ற வார ஜும்ஆவுடைய தினத்தில் உடைந்த எங்களுடைய இதயங்கள் உடைந்து போயிருக்கிறது. ஆனால் நிச்சயம் எம்முடைய ஒற்றுமை உடைந்து போகவில்லை என்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. ஒரு டெரரிஸ்ட், ஒருவர் இந்த நாட்டை எப்படியெல்லாம் சூறையாட வேண்டும் என்று நினைக்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு எதிராக எப்படிப்பட்ட சூழ்ச்சியை கையாளுகிறார் என்பதை பார்க்கிற போது அந்த அல்லாஹ்வுடைய திருவிளையாடலை நினைத்து சிரிப்பதா அழுவதான் தெரியல. 1977 நியூசிலாந்துல மஸ்ஜிது நூர் 1977 அடிக்கல் நாட்டப்பட்டு 1985 திறக்கப்பட்ட பள்ளி அது மஸ்ஜிது நூர். அதுக்கு முன்பிருந்தே நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கிறார்கள்.
இன்னொரு பள்ளி தாக்குதல் நடத்தப்பட்டது. அது சென்ற வருடம் தான் 2018 தான் லிங்குட் இஸ்லாமிய மையம் என்கிற பெயரில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல சகோதரர்களை நாம் இழந்திருக்கிறோம், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள். ஆனால் அதில் மிக முக்கியமாக நினைவு கூறப்பட வேண்டிய சிலரும் உண்டு. அதில் மிக முக்கியமானவர் லிண்டா ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு பெண், 65 வயசு, நியூசிலாந்து சார்ந்தவங்க. 50 வயசுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்தில் நுழைகிறார். இஸ்லாத்தில் நுழைஞ்சு 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்துல நாம் எந்த சொர்க்கத்தை அடைய முடியாதோ அந்த சொர்க்கத்தை பெற்றிருக்கிறார் என்று லிண்டா ஆம்ஸ்ட்ராங் என்கிற அந்த பெண்மணி. இந்த 15 வருஷத்துல அந்த பெண்மணியினுடைய அருட்கொடைகள் தாராளமாக யார் என்ன கேட்டார், யார் எந்த முஸ்லிம்கள் வந்தாலும் அவர்களை அரவணைக்கிற முதல் பெண்மணி லிண்டா ஆம்ஸ்ட்ராங் தான். தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்களாம், அங்கதான் விருந்து. யார் புதிதாக வந்தாலும் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் இந்த பெண்மணி தான் செய்து கொண்டிருப்பாங்க. அதனாலேயே அன்னூர் அந்த கம்யூனிட்டியில இந்த பெண்மணி அதிகமாக பாராட்டை பெற்ற ஒரு பெண்மணியாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹுசைன் அல் உமரி, ஐக்கிய அமீரகத்தை சார்ந்தவர், 35 வயது இளைஞர். தன்னிடம் வாங்கின புது காரோடு அன்னைக்கு ஜும்மாவுக்கு போயிருக்கிறார். போன வாரம் ஜும்மாவுக்கு தன்னிட்ட வாங்கின புது காரோடு அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். ஆசிக் ஓரா, குஜராத்தினுடைய வதோராவை சார்ந்தவர், 56 வயசு. அவருடைய மகன் ரமீஸ் ஓரா நியூசிலாந்தில் இருக்கிறார். அவருக்கு கல்யாணம் ஆகி அவருடைய மருமகள், இவருடைய மருமகள் ரமீஸ் ராஜாவுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போதும். பேர பிள்ளைய பார்க்கறதுக்காக இங்கிருந்து சென்றவர் ஆசிப் ஓரா குழந்தை பெற்று ஜும்மாவுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வர வேண்டியவர்கள் கொண்டு வர போறாங்க. ஜும்மாவுக்கு முன்பாக பிறந்த அந்த குழந்தை பிறந்த ஒரு சில நிமிடங்களிலேயே தன் பார்க்கவே இன்னும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்த ரமீஸ் ஓரா அவரையும் இழந்தது, தந்தையையும் இழந்தது, தன்னுடைய பாட்டனாரையும் இழந்தது, தாத்தாவையும் இழந்தது. அதே போல முனீர் சுலைமான், நியூசிலாந்தை சார்ந்தவர், 1990 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், இந்த நிகழ்வின் போது ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் எல்லாம் மிக குறிப்பாக சொல்லப்பட வேண்டியவர்கள். அந்த தாக்குதலில் முன்னாடி வந்த உடனேயே ஆப்கன் நாட்டை சார்ந்த தாவூத் நபி என்கிற பெயர் கொண்ட 71 வயதுடைய முதியவர், இவன் துப்பாக்கி தூக்கிட்டு வந்த உடனே அவர் தான் முதல்ல வெளியில வர்றார். வெளியே வந்தவர் அவனை என்ன சொல்றாருன்னா, ஹலோ பிரதர், ஒரு சொல்கிற வார்த்தை, அயோக்கிய பையில ஏண்டா வந்தன்னு கேட்கல, ஏண்டா இப்படி சொல்றேன்னு கேட்கல. அவன் துப்பாக்கியோடு நிற்பதை பார்த்து விட்டு அவர் சொன்ன 10 வார்த்தையே, ஹலோ பிரதர், சகோதரா ஏன் இப்படி செய்யற என்கிற வார்த்தையோடு வெளியில் வந்தார். அவர் தான் முதலாக இந்த தாக்குதலில் ஷஹீதாக்கப்பட்டார். யார் சகோதரன் சகோதரன் என்று பாசம் காட்டுகிறானோ அவனைத்தான் எதிரிகள் முதலில் சுட்டு வீழ்த்துகிறார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்த வேண்டும். யாரெல்லாம் நம்மை பாராட்டுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்கிற நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் துரோகிகளாக விரோதிகளாக இருக்கிறார்கள் என்பதை இனம் காண வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். நியூசிலாந்தினுடைய இந்த நிகழ்வு நமக்கு இதிலிருந்து மிக அதிகப்படியான பாடங்களை கற்றுத்தர வேண்டும். ஷீஷன் ராஜா, மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு, இந்த கிரைஸ்ட் சர்ச் என்கிற இந்த இடத்துக்கு குடி வந்திருக்கிறார். முதல்ல குடி வந்திருக்கிறோங்கிறதுனால அவருடைய தந்தை குலாம் ஹுசைன், தாயார் கரம் பீவி, இவங்களையும் புதுசா குடி வந்த வீட்டுக்கு அழைச்சிருக்கிறார். 3 பேர் வந்திருக்கிறாங்க. உள்ள அத்தா அம்மா 3 பேருமே இந்த பள்ளிவாசலுக்கு ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வந்திருக்காங்க. அம்மா பெண்கள் பகுதியில் இருக்க, தகப்பனாரும் இவரும் இந்த பகுதியில் நின்று தொழுதிருக்கிறார்கள். 3 பேரும் குடும்பத்தோடு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜக்கரியா புகாரியா, 33 வயது நிறைந்த வெல்டர், அவருக்கு அன்னைக்கு பர்த்டே, போன வாரம் வெள்ளிக்கிழமை. தன்னுடைய பிறந்த நாளில் ஜும்மாவோடு இருக்கிறதே என்கிற சந்தோஷத்தோடு தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஜும்மா முடிச்சுட்டு ட்ரீட் இருக்கு. ஜும்மா முடிச்சுட்டு பிறந்த நாளுக்கு முன்னால ட்ரீட் கொடுக்கணும், ஜும்மாவுடைய நாளில் என்னுடைய பிறந்த நாள் என்கிற சந்தோஷத்தோடு வந்தவர் ஜக்கரியா புகாரியா ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அதே போல
பங்களாதேஷை சார்ந்தவர். கிட்டத்தட்ட பல்லாண்டு காலங்களாக நியூசிலாந்தில் இருக்கிறவர். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஜும்மாவுடைய பாக்கியம் கிடைப்பதில்லை என்பதை போல படிக்கிற பிள்ளைங்க எங்கே ஜும்மா இருக்கு. இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்லாம் சில தகவல் பார்த்துருப்பீங்க, சீக்கிரமா இன்னைக்கு ஜும்மாவை முடிச்சிருங்க, எல்லா பிள்ளைங்களும் டென்த் எழுத போறாங்க. அது கீழே இன்னொருத்தர் அழகா கேட்டிருந்தார், இந்த டென்த் எழுத போற புள்ள இதுக்கு முன்னாடி எந்த ஜும்மாவையும் விடவே இல்லையா, இன்னைக்கு தான் ஜும்மா விட போறானா? இவ்வளவு நாளா ஸ்கூல்ல படிக்கும் போதே ஜும்மா தொழுவலையா அவன்? அப்பமே நம்ம கவலைப்படலையே. நம்முடைய பிள்ளைக்கு எத்தனை ஜும்மா விடுபட்டு போச்சு? 3 ஜும்மாக்கள் காரணம் இல்லாமல் தொடர்ந்து விட்டால் அவன் காபிராக கூடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பிள்ளை எத்தனை ஜும்மா தொழுதுருக்கான், எத்தனை ஜும்மாவை விட்டு இருக்கிறான்? அந்த பெண்மணி சொல்கிறா, அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க இதுல பங்களாதேஷ்ல. இந்த வஃபாத்துக்கு பிறகு, ஷஹீதுக்கு பிறகு சொல்றாங்க, என் கணவர் பல ஜும்மாக்களை விட்டவர், இன்னைக்கு இந்த ஜும்மாவுக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஜும்மாவுக்கு போனார். போகும்போது என்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு போறார், நான் இந்த ஜும்மாவுக்கு லீவ் போட்டு போறேன் என்று சொல்லிட்டு போனார். இந்த நிகழ்வில் அவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். உமர் ஃபாரூக் 36 வயசு நிறைந்தவர். அவர் பங்களாதேஷ். பிஜி நாட்டில் சுமார் 25 ஆண்டுகள் இமாமாக பணியாற்றியவர். அல்-ஹாஃபிஸ் மூசா வலி பட்டேல் என்பவர் 20 நாளுக்கு முன்னாடி தான் இங்க வந்திருக்கிறார், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். பிஜி நாட்டில் அவர் மிக வேகமாக இஸ்லாத்தை பரப்பக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறார். பிஜி முஸ்லீம் லீக்கின் சார்பாக இவர் ரொம்ப சமூக சேவைகளில் ஈடுபடக்கூடியவர் என்கிற விருதெல்லாம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்-ஹாஃபிஸ் மூசா வலி பட்டேல் என்பவர் 25 ஆண்டு காலங்கள் இமாமாக பணியாற்றியவர். இந்த நிகழ்வில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அதனால மௌத் என்பது யார் எப்படி எங்க தெரியாது. அத்தாவை இறக்கி விட்டுட்டு அந்த பள்ளிவாசல்ல வண்டியை பார்க்கிங் பண்றதுக்காக மகன் போயிருக்கிறார். அத்தாவை பார்த்து முடிஞ்சிட்டு இந்த நிகழ்வில். அதனால எப்ப நமக்கு புது கார் வாங்கினாலும் வஃபாத்தாகலாம், புது பைக் இருந்தாலும் வஃபாத்தாகலாம், பிறந்த நாள் என்று வஃபாத்தாகலாம். தன்னுடைய மகன் பிறந்த குழந்தையை பார்க்க முடியாமல் ஒரு சில நிமிடங்கள் வாழ்ந்திருந்தால் பிறந்த பிள்ளையை பார்த்திருக்கலாம், அந்த நிகழ்வு இல்லாமல் மூத்தாகலாம். அத்தனையும் நமக்கு பாடமாக தருகிறது உலகம், அத்தனையும் நமக்கு பாடமாக தருகிறது. அந்த மரணத்தை மறந்து 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 எவனையெல்லாமோ ஏசிக்கொண்டு, எவனையெல்லாமோ பேசிக்கொண்டு, யார் யாரையெல்லாமோ எந்தெந்த வார்த்தைகள் எல்லாமோ தூற்றிக்கொண்டு இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய மரணம் கேள்விக்குறியாக அமையும் என்பதை நாம் படிப்பினையாக பெற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரெல்லாம் இந்த நிகழ்வில் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உயர்ந்த சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற மேலான சொர்க்கத்தை நசீபாக்கி தருவானாக. அவர்களை இழந்து வாழுகிற அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு சபரன் ஜமீலா என்கிற அழகிய பொறுமையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. அவர்கள் விட்டு சென்றிருக்கிற மனைவிகளையும் மக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தானே பொறுப்பாக நின்று அவர்களை முழுமையாக வளர்த்தெடுப்பானாக, வார்த்தெடுப்பானாக. அவர்களுக்கு உண்டான எல்லா சலுகைகளையும் சேவைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருவானாக. இழந்த அவர்களை நினைத்து நீண்ட காலங்கள் பரிதவிக்கிற நிலையை அந்த குடும்பத்தவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படாமல் ஆக்குவானாக. அந்த நாட்டை அமைதிகரமான நாடாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாற்றுவானாக. யாரெல்லாம் முஸ்லிம்களோடு இஸ்லாமிய சகோதரர்களோடு கை கொடுத்து நின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக விரைவில் ஹிதாயத் என்னும் நேர் வழியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நசீபாக்கி தருவானாக. மிக விரைவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்நாட்டு மக்களையும் நாட்டையும் இஸ்லாமிய நாடாக, இஸ்லாமிய மக்களாக கண்கொள்ளா காட்சியாக காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. மௌத்தையும் அந்த மக்களையும் நினைத்து வாழக்கூடிய உருகக்கூடிய நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.